வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி இந்த முருங்கை தாங்க ஒரு 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இந்த காய்கறி உர கழிவு தாங்க ஃபுல்லாகவே போடுறேன். அது விதை போட்டு வளர்ந்ததுங்க. நாட்டு மரம், நாட்டு விதைகள் கொடுத்தது. இப்போ இந்தளவு வளர்ந்துருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஒரு 6 மாதம் இருக்கும் வைங்களேன். இன்னும் பெருசாகலை. இந்த 20 லிட்டர் கேன் தான் இப்போ கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன காயெலாம் இன்னும் வைக்கலிங்க. பூ இன்னும் வைக்கல. செடி தான் வந்து பெருசாகிக்கிட்டு இருக்குது. மரம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துல ஓடிச்சு விட்டோம்னா நிறைய கிளைகள் வருங்கிறதுக்காக ஓடிச்சு விட்ருக்கேன். கீரைகள் இன்னும் பறிக்கலை. ஏன்னா இங்கே செம மலைங்க. எங்கள் ஊர் பக்கம் அந்த இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், போதை மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குங்க. அதனால் மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகம்னு வைங்களேன். அடிக்கடி நைட்டு ஆனால் மழை தாங்க. டெய்லியும் மழை தான். மழை பேஞ்சு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. பகல்லாம் வெயில் அடிக்குது, நைட்டுனா மழை வருது. காற்றடிக்கிற காலம்னு சொல்லுவாங்க. காற்று தான் வரும். ஆனால் இந்த காலத்தில் எங்களுக்கு மழையாக வந்துட்டுருக்குங்க. ஆடியில் காற்று வரும்பாங்க, ஆனால் மழையாக வந்துட்டுருக்குங்க. சீசன் மாறி போய் வந்துட்டுருக்கு. அடுத்து இந்த மிளகாய் எல்லாமே விதைக்கு தாங்க நான் விட்டுருக்கேன். இந்த சிகப்பு மிளகா, ஏன்னா கருப்பு மிளகா நல்லா அழகாக இருக்கனால இதை வந்து விதைகள் நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து நான் விதைகளுக்கு விட்டுருக்கேன். இது எல்லாமே ஒரு ஆரஞ்சு கலராக மாறி அப்படியே அழகாக வந்து ரெட் கலராக மாறுது. இதெல்லாம் வந்து நான் விதைகளுக்கு விட்டுருக்கேங்க. விதைகள் நல்லா பெருசாக வளரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இது இப்போ தாங்க பூ வச்சு காய் வைக்குது. செரி டொமோட்டான்னு நினைக்கிறேன். முட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ தான் காய் வைக்குது. நல்லா ஈல்டு வரும்னு நினைக்கிறேன் இந்த செடி. பார்க்கலாங்க. நன்றிங்க. இந்த மிளகாயோட விதை வேணுங்கிறவங்க கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.